ஹலோ ட்ரேடர்ஸ், நான் உங்கள் இந்தியன் ஸ்டாக் அனலிஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லை. நேற்று மார்க்கெட் நடந்துச்சு. ஸோ நேற்று வந்து நான் வீடியோ போடல, ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் தான். ஸோ சாட்டர்டே கொஞ்சம் நல்ல எலாபரேட்டாக ஒரு நல்ல வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சரி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்துச்சு ஃப்ரைடே அப்படிங்கிறத மட்டும் பார்க்காம இன்னைக்கான டேக்கு நம்ம ஒரு நல்ல சார்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது. ஸோ அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஸ்ட்ராட்டஜி தான் இது. பட் இது இது பண்றதுனால நான் ப்ராஃபிட் மட்டுமே பார்ப்பேன்னா கிடையாது. ப்ராஃபிட்டும் பார்க்கலாம். எந்த இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுத்தவரை எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே வந்து நான் வந்து 100% வந்து உங்களுக்கு நான் இது வந்துடும், 100% வந்து இது கொடுப்பேன் அப்படிங்கலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க 100% நான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி சொல்லுவாங்க, 99.1%, 93.4% ஏன் இது வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், அந்த 7% ஒர்க் ஆகாது அப்படின்னுவாங்க. அப்படிதான் இருக்கும் இந்த ஐசிடி எஸ்எம்இ எல்லாமே அப்படிதான். ஸோ எதுவுமே 100% ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே எதுவும் கிடையாது. நம்ம ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஒர்க் ஆகுதோ ஸோ நம்ம அதில் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். சரிங்களா? ட்ரேட் பண்ணுறதுமே அப்படிதான். சில பேருக்கு ஸ்விங் ட்ரேட் செட் ஆகும், சில பேருக்கு வந்து இன்ட்ராடே செட் ஆகும், சில பேருக்கு ஆப்ஷன் செட் ஆகும், சில பேருக்கு ஆப்ஷன்ஸ் சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு சரியான ஃபாஸ்ட் மூவிங் கேம். ஸோ அதில் வந்து நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இட்ஸ் கோனா பே ஹியூஜ். உங்கள் கேபிட்டல் காலி ஆகிடும் ஆப்ஷன்ஸில். ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா. சரிங்களா? ஸோ நான் அதை பற்றிலாம் கொஞ்சம் நாளில் அடுத்தடுத்த வீடியோஸில் போகிறேன். இன்ட்ராடேனா என்ன, ஸ்விங் ட்ரேட்லாம் என்ன, எப்படி ட்ரேட் எடுப்பாங்க, ஸ்விங்ல எப்படி ட்ரேட் எடுப்பாங்க, ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் எப்படி ஒரு ட்ரேடுக்குள்ள என்ட்ரு ஆவேன், நான் எவ்வளோ பாயிண்ட் ட்ரேட் பண்ணுவேன், என்னோட மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், என்னோட மினிமம் எவ்வளோ இருக்கும், என்னோட ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்கும், எது வந்தால் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன், ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட சார்ட், நிஃப்டி சார்ட். என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேடிங், என்னோட ட்ரேட் செட்டப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதான் என்னோட ட்ரேட் செட்டப்பாக இருக்கும். பிடிஹெச்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? பிடிஹெச்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை. அதே இங்கே பிடிஎல்னா ப்ரீவியஸ் டேயோட லோ. ஸோ இப்போ நான் 6th அன்னைக்கு ட்ரேட் பண்ண போறேன்னா 5th தான் பார்ப்பேன். ஸோ 5th வந்து ப்ரீவியஸ் டே ஹை எங்கே இருக்கு, விக் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. சரி, நான் விக்கை மார்க் பண்ண மாட்டேன், பாடியை மட்டும் தான் மார்க் பண்ணுவேன். ஸோ அந்த விக் பாடி எல்லாமே நான் சொல்றேன் அடுத்த வீடியோஸ்ல. மோஸ்ட்லி நான் விக்கை மார்க் பண்ண மாட்டேன், பாடியை மட்டும் தான் மார்க் பண்ணுவேன். சரி, விக்கை வந்து எனக்கு ஒரு மொமெண்டம் இருக்குங்க தெரியும் அப்படின்னா நான் விக்கை மார்க் பண்ண வச்சிருக்கேன். இது ப்ரீவியஸ் டே ஹை, இது ப்ரீவியஸ் டேயோட லோ. சரிங்களா? இந்த வீக். அண்ட் தென் இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, டாட்டா லைன்ஸ். இதோட ரீசன் என்னன்னா, இங்க வந்து மார்க்கெட் வந்து 2 தடவை ரிவர்சல் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இங்க வந்து இந்த லைன் போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா அப்ப அங்க ஏதோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் மார்க்கெட் அங்க வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அண்ட் தென் இங்க கீழே பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைன் இருக்கும். ஸோ இந்த லைன் எதுக்காக போட்டிருப்பேன்னா, கீழே வந்து இந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கோம். சரிங்களா? மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்குங்களா? 1 2 3 4 and 5 and 6 and 7 இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் இருக்கும். ஸோ இதுவுமே நமக்கு அடுத்த நாள் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். சரிங்களா? இதை நான் மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அண்ட் தென் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோமா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போற, மொமெண்டம் என்ன இருக்கு, அது நம்ம மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டில பார்த்தோம்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆக போதா, இல்ல கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆக போதா, இல்ல மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்க போதா, இன்னைக்கு நியூஸ் என்ன, இதெல்லாம் நீங்க 9:15 நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். மோஸ்ட்லி யாரும் அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, நியூஸ் பார்க்காம ட்ரேட் பண்றதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நியூஸ் பார்த்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சிலேஷன்லேயே இருப்பீங்க. ஐயோ இது நடக்க போதா, அது நடக்க போதா, இது ஆகுமா அது ஆகுமாங்கிற ஒரு மைண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்னோட செட்டப் வரேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் டே மார்க்கெட் முடிஞ்சோன்னா ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் ப்ரீவியஸ் டே லோ, இது ரெண்டும் நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? சரி, இப்போ மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுவேன், இது வந்தா அங்கே ப்ரீவியஸ் டே ஹை தனால வித்துருவேனா, இல்லை ப்ரீவியஸ் டே எல் வந்தாலே நான் புட் சே போயிடுவேன், ப்ரீவியஸ் டே ஹை வித்தானா நான் கால் சே போயிடுவேன், அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வெயிட் பண்ணுவேன். இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கா. 6th மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. 6th மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணுமே இந்த ஓப்பன் கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டில். ஸோ இந்த பெரிய கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம்
இங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகி இது ஓப்பன் க்ளோஸ், சரிங்களா? பாடி ஓப்பன் க்ளோஸ். இப்போ இதுதான் இந்த இன்னைக்கோட சிக்ஸ்த்தோட ஸ்டார்டிங் ஓப்பன் கேண்டில். அது பாத்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேண்டில் இந்த இருக்கு, அந்த லார்ஜ் கேண்டில், சரிங்களா? ஓகே, நம்ம லார்ஜ் கேண்டில் அந்த அன்னைக்கான ஓப்பன் கேண்டில் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுதான் இன்னைக்கோட ஓப்பன் கேண்டில். ஓகே, இன்னைக்கான கேண்டில் நம்ம மார்க் பண்ணிட்டோம், சரிங்களா? இது வந்து ஓப்பன் கேண்டில். ஸோ இப்போ நான் ப்ரீவியஸ் டே பார்ப்பேன். ஸோ ப்ரீவியஸ் டே லோ எங்க இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலே அப்போ நீங்க லோ கட் ஆயிருச்சு, நான் அப்போ இங்கேயே செல் போயிடுவேன், புட் சைடு போயிடுவேன்னா போக மாட்டேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேணும். ஸோ இந்த ஒரு கேண்டில் இப்போ நான் இங்க புட் சைடு போயிருந்தேன்னா என்ன இருக்கு? எனக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது ரிவர்ஸ் ஆகி மேலே போயிருக்கும், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ நான் அங்கே போயிருக்க மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் என்னைக்குமே வந்து ஒரு ட்ரேட் பண்ண முடியும் கன்ஃபர்மேஷன் கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுவேன். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் புட் சைடு போவேன் ஆர் கால் சைடு போவேன். ஸோ இங்க பாருங்க, இது ப்ரீவியஸ் டே லோ. ஸோ ப்ரீவியஸ் டே லோல வந்து இங்க வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட். ஸோ இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கும் போது அது ரிவர்ஸ் ஆகுது. அந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல இதுல வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ கீழே வர ஆரம்பிச்சு இங்க இந்த 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 பிரேக் அவுட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு இந்த இடத்துல இருந்து. ஏன்னா இன்னைக்கு டே ஓப்பனிங்கோட க்ளோஸ். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க அதை வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கான இப்போ இது கீழே போகுது, அதுக்கு உங்களுக்கு இப்போ நிஃப்டினா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இன்கேஸ் பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு நிஃப்டி ரிவர்சல் ஆகும், நிஃப்டி ரிவர்சல் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி ரிவர்சல் ஆகும். ஸோ எந்த பக்கம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ நீங்க அதையும் கரெக்டாக பார்த்துக்கணும். சரி, நான் இங்க பேங்க் நிஃப்டி இங்க நிஃப்டியில் எடுக்கிறேன், ஆனால் பேங்க் நிஃப்டி இங்கே ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது இந்த ஸ்டேஜில் அங்கேயும். ஸோ இன்கேஸ் அது ரிவர்சல் ஆகும்னா இங்கே ரிவர்சல் ஆகிடும். ரெண்டும் ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். இது ஒரு தடவை மூவ் ஆகுது, அது ஒரு மாதிரி போனால் அப்பெல்லாம் மூவ் ஆகாது. பாயிண்ட்ஸ் வேணா வேற ஆகாம தரும், அங்கே ரிவர்சல் ஆனால் இங்கே ரிவர்சல் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் 80% டைம் நான் சொல்றேன், சரிங்களா? ஓகே, இப்போ நான் இங்க என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? இங்க இருக்கும். இப்போ நான் இங்க என்ட்ரி எடுத்தேன்னீங்களேன், இந்த விக்கு அப்புறம் என்ட்ரி எடுத்தேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் நான் எங்க வைப்பேன் சொல்லுங்க? என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வைக்க முடியாது, நான் மேல கொண்டு போய் வைக்கணும் ஸ்டாப் லாஸ். ஸோ நான் இங்க என்ட்ரி எடுக்கிறேன். ப்ரீவியஸ் டே லோல கட் ஆயிடுச்சு, எனக்கு கன்ஃபர்மேஷன் நான் என்ட்ரி எடுத்துறேன். ஸோ அங்க இருந்து இவ்வளவு தூரம் ஒரு நல்ல பாயிண்ட். சரி, நான் இங்கேயே எனக்கு கன்ஃபர்மேஷன் வரல, நான் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டே லோ அன்னைக்கான இன்னைக்கு மார்க்கெட்டோட லேவ் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரேலி இருக்கும் கீழே கண்டிப்பா. இதுதான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் டே லோ, இந்த ப்ரீவியஸ் டே லோவுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே போன வீடியோ சொன்னேன், ப்ரீவியஸ் டே லோ வந்து டச் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடும். ஒரு லோ கொடுத்ததுக்கு அப்புறம் இதோட ஃப்ரண்ட்ல இது இருக்கு, நான் அடுத்த வீடியோல நான் ஃப்ரண்ட் ஒரு 4 to 5 days முன்னாடி உள்ள பொசிஷன் வந்து எப்படி இன்னைக்கான மார்க்கெட்ல பிரசன்ட் மார்க்கெட்ல எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுங்கிறதுல அடுத்த வீடியோ சொல்றேன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு 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 பாயிண்ட் எடுக்கிறீங்க, இப்போ 25,000 26,000 இல்ல 25,500 எடுக்கிறீங்கன்னா அந்த ரேஞ்ச், அதாவது ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் சொல்லுவாங்க, அந்த 25,000 25,500 இதெல்லாம் மார்க்கெட் சென்டிமெண்ட். இந்த இடத்துலலாம் வரும்போது மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் கண்டிப்பா ரியாக்ட் ஆயிடும். அந்த மாதிரி தான் இந்த இடமும் 25,500 கிட்ட 25,500 ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வரும்போது மார்க்கெட் அந்த இடத்துல ரியாக்ட் ஆகும். அது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், மார்க்கெட் அந்த இடத்துல கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். இப்போ அந்த இடத்துல இங்க வரும்போது மார்க்கெட் இங்க ரிவர்சல் ஆயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சுங்களா? இது எங்க வந்து ஸ்டாப் ஆகி தெரியுதுங்களா? அன்னைக்கான மார்க்கெட் அன்னைக்கான சிக்ஸ்த்தோட கேண்டிலோட ஹை தெரியுதுங்களா? அன்னைக்கு சிக்ஸ்த்தோட கேண்டிலோட ஹை, அந்த கேண்டிலோட ஹை வரும்போது மார்க்கெட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சிக்ஸ்த்தோட ஹைக்கு வரும்போது மார்க்கெட் கேண்டில் அந்த கேண்டிலோட விக் வந்து ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸா உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறனால அந்த இடத்துல மார்க்கெட் பெரிய புஷ் கொடுக்கல. ஸோ அங்க வந்து திருப்பி ஒரு ஃபால். ஸோ அகெயின் அந்த மார்க்கெட்டோட லோ டச் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரேலி, அந்த இதை ப்ரோக் அவுட் பண்ணும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரேலி கிடைக்குது மேல. ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் நடந்திருக்கும். இந்த இடத்துல ஒரு புக்கிங், இதுதான் அந்த கன்ஃபர்மேஷன். இங்க பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் ஆகுது, இந்த செகண்ட் வர பேரிஷ் கேண்டில் வந்து என்ன கேண்டில்னா ரீடெஸ்ட்னு சொல்லுவோம்.
பிரேக் அவுட் ஆயிட்டு திருப்பி அதே ஜோனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி மார்க்கெட் ரேலி ஆகும். ஸோ இதுதான் அந்த ஃபிளாக். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன, பிரேக் அவுட் அடிக்குது. அது அடுத்த கன்ஃபர்மேஷன் என்ன, ரீடெஸ்ட் எடுத்தாச்சு. தேர்ட் கன்ஃபர்மேஷன் என்ன, கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ அடுத்த மார்க்கெட். ஆனால் அந்த அந்த கேண்டிலோட வெயிட்டேஜ் பாருங்க, அதுல வந்து எந்த ஒரு விக்கு எதுவுமே இல்லாம வெயிட்டேஜா இருக்கு. அப்படின்னா ஃபுல்லா பயாஸ் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேல போயிடும். ஸோ இதுதான் என்னோட ட்ரேட் செட்டப்பா இருக்கும். எங்கேயுமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா அது பண்றது இது பண்றது, இங்க டிமாண்ட் இருக்கா, அங்க சப்ளை இருக்கா, அது போச்சு ஈச்சு, அந்த மாதிரி எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் விஷயமே பண்ணாதீங்க. சிம்பிளா உட்காருங்க. நீங்க நீங்க இதை கொண்டு போயிட்டு வந்து இப்ப நான் சொல்ற இதை வந்து நீங்க அடுத்தடுத்து நீங்க எதுல வேணா செக் பண்ணி பாருங்களேன். நீங்க ப்ரீவியஸா நடந்த மார்க்கெட் செஷன்லயோ இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த மார்க்கெட் செஷன்லயோ இதுலயோ செக் பண்ணி பாருங்க. இது இப்படிதான் நடந்திருக்கும். நீங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜில போனாலும் இதுதான் இருக்கும். அங்க சுத்தி இங்க சுத்தி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டிமாண்ட் அண்ட் சப்ளை, பிரைஸ் ஆக்ஷன். பிரைஸ் ஆக்ஷன் டைரக்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா அவங்க விற்கிற ஸ்ட்ராட்டஜிக்கும் நீங்க பண்ற ஸ்ட்ராட்டஜிக்கும் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பிரைஸ் ஆக்ஷன்ங்கிற நேமை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் அவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எத்தனை ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டாலும் என்ன இது பண்ணாலும் உங்களுக்கு இப்போ நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, உங்களுக்கு எது செட் ஆகுங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது வந்து ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலோ இது பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுங்கிறத நீங்க பாருங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி இதான். நான் ப்ரீவியஸ் டே ஹையை மார்க் பண்ணிடுவேன், ப்ரீவியஸ் டே லோவை மார்க் பண்ணிடுவேன். எனக்கு ப்ரீவியஸ் டே பாருங்க, நான் ஃபுல்லா மித்ததெல்லாம் டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இது ப்ரீவியஸ் டேயோட ஹை, இது ப்ரீவியஸ் டே லோ. பாத்தீங்களா, இது இங்க சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு, இங்க ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயிருக்கு. அது ரெண்டும் மார்க் பண்ணிட்டேன். என்னோட ட்ரேட் எப்படி இருக்கும், ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணா நான் புட் சைட் போவேன், ப்ரீவியஸ் டே ஹையை கட் பண்ணா நான் கால் சைடு போவேன். ஸோ இன் பிட்வீன்ல எனக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா தெரியுது, எனக்கு இதுக்குள்ள கட் பண்ணி போனா நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னா அந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் அதுக்குள்ள ட்ரேட் பண்ணுவேன். இதுதான் மோஸ்ட்லி நடக்கும். சரிங்களா? ஸோ இதை விட்டு நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காதீங்க ட்ரேடை. ஃபர்ஸ்ட் யாராவது ட்ரேட் பண்ண பிகினரா வரீங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. உடனே போய்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. 3 to 4 months நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க, அடுத்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ரியல் மார்க்கெட்ல மணி போட்டு ட்ரேட் பண்ணுங்க. என்னதான் ரியல் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணும்போது நீங்க லாஸ் தான் பண்ணுவீங்க. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா பேப்பர் ட்ரேட்ல வந்து உங்களுக்கு எமோஷன் இருக்காது, உங்களுக்கு எமோஷன் தெரியாது. அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து இதுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா ரியல் டைம் மார்க்கெட் வரும்போது உங்களுக்கு எமோஷன் ஹிட் ஆகும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பயம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க, கம்மி கேபிட்டல்ல யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ரியல் டைம் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நீங்க பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே சீனரியா நடக்கும். ப்ரீவியஸ் டே ஹை மார்க் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் டே லோ மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரீவியஸ் டே லோவை கட் பண்ணும்போது நான் இங்கே புட் சைட் போயிடுவேன். புட் சைட் போகும்போது எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருதா, இப்போ நான் இங்கே செல் பண்ணிடுவேன். ஓகேயா? இங்கே நான் செல் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் திருப்பி ரேலி ஆகும், மேலே போகும், வரும், கீழே வரும், இதே தான் இருக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஏற்கனவே மார்க்கெட் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுத்துருதா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் க்ளோஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது அதுக்கு ஒரு ரேலி நடக்கும். அவ்வளோ, இதுதான் நடக்கும் திருப்பி திருப்பி. ஆனால் இங்க என்ன ஆகும்னா, இங்க வந்து இப்போ ரெட் கேண்டில் இருக்கா, மார்க்கெட் ரிவர்ஸ்ல இருக்கா, டிராகன் ஃபிளைன்ஸ் இல்ல டோஜி இது இந்த மாதிரி தெரியுதா. ஆனா இந்த மார்க்கெட் சினாரியோல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, ஆஹா கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துருச்சு, கேண்டில் இன்னைக்கு டேயோட இதை கிராஸ் பண்ணிருச்சு, போடுறா கால் சைடு அப்படின்னு போவீங்க. ஆனால் இங்க போயிட்டு கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த கேண்டில் ரிவர்ஸ்ல இருக்கும். சரி ரிவர்சல் ஆயிடுச்சு பரவாயில்ல, அடுத்த கேண்டில் இந்த வருது அப்படின்னு போவீங்க. ஆனா அடுத்த கேண்டில் திருப்பி ரிவர்சல் ஆகும். இப்ப நீங்க இங்க ஸ்டாப் லாஸ், இப்ப இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறீங்க, எங்க ஸ்டாப் லாஸ் போட்டுருவீங்க, இங்க ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்களா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா, அவ்வளவுதான், இதான் நடக்கும். இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட் அடிக்கடி நடக்கும், எல்லா இடத்துலயும் நடக்கும். சரி நீங்க வந்து எப்போ ஃபேக் பிரேக் அவுட் நடக்குதுலாம் நீங்க வந்து கெஸ்லாம் பண்ண முடியாது. நிறைய ட்ரேடர்ஸ் அது வந்து லூஸ் பண்ணுவாங்க ஃபேக் பிரேக் அவுட்ல, அதுவும் ரெகுலரா லூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து லூஸ் பண்ணிடுவாங்க.
இது பேர் ட்ராப்னுவாங்க. ஸோ நீங்க ஃபேக் பிரேக் அவுட்ல சிக்கினீங்கன்னா முடிஞ்சு. அதுவும் இது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கணும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, ஒரு கேண்டில் ஃபுல்லா எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, அந்த கேண்டில் எனக்கு தெரியலன்னா அந்த கேண்டிலோட ஃபுல் மூவ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க எதுவும் டிசைட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் இவ்வளவு நாள் கத்துக்கிட்டேன், ஆனா எனக்கு எப்படி சார்ட்ல மார்க் பண்ணதுல இது வந்து ஒரு ஈஸி மெத்தட். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி மெத்தட். மோஸ்ட்லி மார்க்கெட் இப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன்ல, மோஸ்ட்லி இப்படிதான் இருக்கும். 80% டைம் உங்களுக்கு வரும், ஒர்க் அவுட் ஆகும். ஆனா நீங்க திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி உங்களுக்கு எப்படி தெரியும், அந்த ப்ராக்டிஸ் எப்போ நீங்க கரெக்டா தெரியும்னா, அடுத்த கேண்டில் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நகரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். அப்போதான் நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஸ்விங் இன்ட்ராடே இதுக்கு டிஃபரன்சஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்றேன் வெரி சூன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.